இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்ப பஸ்ல போனாலும் அவங்களோட சட்டையில ஒரு கரை இருக்குங்க. அது என்ன கரைன்னு கேக்குறீங்களா? தோ பஸ்ல இந்த மாதிரி வயசான தாத்தாக்கள் இப்படி பெண்கள் உக்காண்டிருக்கும் போது மேல வந்து உரசறது மூலியமா வர கரை தாங்க. அதே மாதிரிதான் ஹீரோயினையும் அந்த தாத்தா உரசுறாரு. ஆனா பதிலுக்கு அவங்க ஓங்கி அந்த இடத்துலயே ஒரு அடி அடிக்கிறாங்க. இந்த தைரியம் சும்மாக்காலாம் நம்ம ஹீரோயினுக்கு வரல. அவங்க தங்கி இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டல்னால தான் அவங்களுக்கு அந்த தைரியம் வந்ததுங்க. அவங்களோட லேடிஸ் ஹாஸ்டலை பத்தி சொல்லணும்னா, முக்கியமா இவங்க தங்கி இருக்கிற 333 அந்த ரூமை பத்தி சொல்லணும்னா, கடந்த 6-7 மாசமா அந்த ரூம்ல யாருமே தங்க மாட்டாங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பெண்களும் நினைக்கிறாங்க. முக்கியமா அந்த ரூமுக்கு பக்கத்துல ஒரு 4 ரூம் இருக்குங்க. அந்த 4 ரூம்ல இருக்கிற பெண்களுமே அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஹாஸ்டலுக்குள்ள நம்ம ஹீரோயின் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத ரொம்ப பரபரப்பா இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம கஹூஃப் அப்படின்ற ஒரு வித்தியாசமான சீரீஸ் தாங்க பார்க்க போறோம். மொத்தம் 8 எபிசோட். அது எல்லாமே இந்த ஒரே வீடியோல பார்த்துடலாம். இந்த முயற்சிக்கு நீங்க ஒரு சின்ன லைக்கோட சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிற மாதிரியே நிறைய பேருக்கு போய் சேரும். பை தி வே, நான் கவின். நீங்க பார்க்கறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே அனு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க இப்போ பப்ளிக் பஸ்ல வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு லேடிஸ் ஹாஸ்டல்ல தான் தங்குவாங்க. அங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போற வழி ஒரு ஒத்தடி பாதை மாதிரி இருக்குங்க. சுத்தி காடு வேற இருக்கும். இரவுல போறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா அங்க இருக்கிற பெண்கள் இப்படி கஷ்டப்பட்டு தான் அந்த ஹாஸ்டலுக்குள்ள நுழைவாங்க. அப்படிதான் அனுவோ ராத்திரி ஒரு 10 மணிக்கு அந்த ஹாஸ்டலுக்குள்ள நுழைய, ஆனா அவங்க மேல அப்போ யாரோ லேசர் லைட் அடிச்சு அவங்கள வெறுப்பேற்ற செய்யறாங்க. இந்த கலக்கத்தோடைய அனு எப்படியோ மேல் மாடியில இருக்கிற அவங்களுடைய ரூமுக்கும் வந்து சேர்றாங்க. அப்படி ரூமுக்குள்ள வந்ததோ அனுவுடைய பக்கத்து ரூம்ல இருக்கிற அவங்களோட தோழிகள் 4 பேரு அவங்களுக்கு பிறந்தநாள் சர்ப்ரைஸையும் கொடுக்கறாங்க. இந்த 4 பேரு தாங்க நம்ம படத்துடைய கதையே. அதுல ஒருத்தவங்க பிரெக்னன்ட் லேடியா இருப்பாங்க. அவங்க பேர் ரீமா. பாக்குறதுக்கு சைனா பொண்ணு மாதிரி இருக்காங்கல்ல, இவங்களை நம்ம சைனானே கூப்பிட்டுப்போம். அது தவிர்த்து ரியான்னு ஒரு பொண்ணு கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் குள்ளமா இருக்கிற பொண்ணோட பேரு கோமல். இப்படி இவங்க 5 பேருமே உயிர் தோழிகளா இருப்பாங்க. இந்த 5 பெண்கள் தான் நம்ம படத்துடைய ஹீரோயினான்னு நீங்க கேட்கலாம். ஆனா அதாங்க இல்ல. இதையும் தாண்டி 6ஆவதா இன்னொரு பொண்ணு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு முன்னாடி இப்ப இந்த ஹாஸ்டல்ல தொடர்ந்து இந்த மாதிரி லேசர் லைட் அடிச்சு பெண்களை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த இடமே சரியில்லை, சீக்கிரமா இந்த இடத்த மாத்திடலான்ற மாதிரி அந்த 5 பெண்களும் பேசிக்கிட்டு இருக்க கட் பண்ணா இப்போ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. அப்பதான் டெல்லிக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்து இறங்குறாங்க. இவங்களோட பேரு மது. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அப்படி டெல்லிக்கு எப்படின்னா வேலை தேடி தான் வந்திருப்பாங்க. தன்னோட வீட்டுல இருந்து ஓடி வேற வந்திருப்பாங்க. மறுபடியும் அவங்க வீட்டுக்கும் போக முடியாது. இப்ப டெல்லியில நம்ம மதுக்கு அருண்னு சொல்லி ஒரு காதலன் இருக்காங்க. அவன் தான் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நம்ம ஹீரோயின் மதுவையும் பிக்கப் பண்ணிக்கிறான். அப்படி ஆட்டோல போற வழியிலேயே கொஞ்சம் ரொமான்டிக்கோட போக அப்படி ஒரு ஏரியால வந்து வண்டி நிப்பாட்டுறாங்க. அங்கதான் நம்ம அருண் தங்கி இருக்கிற ரூம் இருக்குங்க. இந்த அருணுடைய ரூம்ல பசங்களாம் இருந்தாலும் தன்னுடைய காதலிக்கு ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மதுக்குனே ஒரு இடத்த ஒதுக்குறாங்க. இப்ப மதுவும் குளிச்சுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆக வெளியே வந்து பார்த்தா அங்க அவங்க காதலனுடைய நண்பர்கள்லாம் அந்த இடத்துல இருந்து வெளியே போயிடுறாங்க போல. இப்ப அவங்க காதலன் அருணுமே நம்ம தனியா டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான நேரம் கிடைச்சிருச்சு, நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயினோடைய ஒன்னா இருக்க, அப்போ ஹீரோயினுக்கு திடீர்னு ஒரு 3 பேரு மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்கள உத்து பாக்குற மாதிரி ஒரு விஷயம் தோணுதுங்க. அதுல அவங்க ரொம்பவுமே பயந்துடுறாங்க. அப்படி மனசுடைஞ்சு போய் பால்கனிலையும் வந்து நிக்கிறாங்க. நம்ம அருண் தான் நம்ம ஹீரோயினை தேத்துறாரு. இப்படி அவங்களுக்கு தோன்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த அருண் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை பார்ப்பாருங்க. இப்போ அதே ஹோட்டல்ல வேலை கேட்டு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கும் நம்ம மது வந்திருக்காங்க. அப்படி மதுவோட காதலன் அருணுக்கு கியாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க தான் ரெஃபர் பண்ணிருக்காங்க போல. நீ இன்டர்வியூ அட்டென்ட் பண்றல கண்டிப்பா வேலை கிடைச்சிடும்ன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்படி கியாரா அப்படின்ற அந்த பொண்ணு அதே ஹோட்டல்ல இருக்கிற நக்குல் அப்படின்ற மாதிரி ஒரு பையனை காதலிப்பாங்க. என் காதலன் நக்குல் வந்துட்டான்னு சொல்லி அந்த கியாரா அந்த நக்குல் கிட்டையும் ஓட அதை பாக்குற ஹீரோயினுக்கும் ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. இதுலயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த நக்குலையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்பதான் நம்ம அருண் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு வராரு. அப்படி அங்க இருக்கிற ஒரு வார்டனை வந்து மீட் பண்றாரு. ஒரு லேடி தான் வார்டனா இருப்பாங்க. இங்க தங்கணும்னா நீங்க வேலை பார்க்குற சர்டிபிகேட் தேவை, இது கவர்மெண்ட் லேடிஸ் ஹாஸ்டல், உங்க வீட்டுடைய பர்மிஷன் தேவைன்ற மாதிரி அவங்க நிறைய லெட்டர்லாம் கேட்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இப்போதைக்கு இந்த ஹாஸ்டல்ல ஒரே ஒரு ரூம் தான் அவைலபிளா இருக்கு, அது இந்த 333 அப்படின்ற ரூம்னு சொல்லி அந்த ரூமையும் திறந்து காமிக்கிறாங்க. அந்த ரூமுடைய ஜன்னல்கள் மூடப்பட்டிருக்கு. முக்கியமா அந்த ரூமுடைய கண்ணாடிகள் ஒரு பேப்பர்னால மூடப்பட்டிருக்கு.
அதை தாண்டி அந்த ரூம்ல ஒரு பெட்டி கிடக்கு. அது பாழடைஞ்ச பெட்டி. இந்த ரூம்ல முன்னாடி இருந்த ஒரு பொண்ணு இந்த பெட்டியை இங்கே விட்டுட்டு போயிட்டா, உனக்கு வேணும்னா வெளியே எடுத்து வச்சிடலான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ரூம் ரொம்ப பிடிச்சு போக ஹீரோயின் வேலை பார்க்கறதுக்கான சர்டிபிகேட் இப்ப வேணும்ல, அதனால ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா சேர்த்து விடுறாரு. அந்த டாக்டருமே ஒரு சர்டிபிகேட் கொடுக்க இப்ப அப்படியே கட் பண்ணா அதே லேடிஸ் ஹாஸ்டல்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ரூமை காமிச்சாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள ஓஜா போர்டை எடுத்துக்கிட்டு ஒரு 3 பெண்கள் நுழையிற மாதிரியும், அப்படி லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அங்க அந்த கேம் விளையாடுற மாதிரியும், உள்ள யாருனா இருக்கீங்களான்ற மாதிரியும் அந்த 3 பெண்கள் கேட்டுக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க கதவை யாரோ ஓங்கி தட்டுற மாதிரியும், உள்ள இருக்கிற அந்த 3 பெண்களும் பயப்படுற மாதிரியும், அப்ப கதவு திறந்து பார்த்தா அங்க நம்ம சைனா வந்து நிக்கிறாங்க. அதான் 6 மாசத்துக்கு முன்னாடி இதே லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு கதையை காமிச்சிருப்பாங்கல்ல, அந்த பெண் தாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ரூமுக்குள்ள யாரும் நுழைய கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டீங்களா? உடனே இங்க இருந்து வெளியே வாங்கன்னு சொல்ல, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களால வர முடியாது, சும்மா டைம் பாஸுக்கு தானே வந்திருக்கோம், உங்களுக்கு என்ன, நீங்க பக்கத்து ரூம் தானேன்னு சொல்லி இவங்களும் கதவு மூட, அப்ப அந்த கதவுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான ஓசை கேக்குது. திடீர்னு சேர் எல்லாம் நகருது. அப்ப கீழே இருந்து இந்த வாணனும் இந்த பொண்ணுங்களுக்கு இதே வேலையா போச்சு, எப்ப பார்த்தாலும் மேல எதனா பண்ணி கத்திக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கீழே தன்னோட ஃப்ரெண்டு ஒரு கான்ஸ்டபிள் வந்திருப்பாங்க. அவங்க கிட்டயோ இந்த விஷயத்தெல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த வார்டனுடைய ஃப்ரெண்ட் அந்த கான்ஸ்டபிளும் ஒரு பிரச்சனையில இருப்பாங்க. அவங்களோட பையன் நியூ இயர்ல இருந்து காணாம போயிருப்பான். இது வரைக்கும் 6 மாசம் ஆயிருக்கும், இன்னும் கண்டுபிடிச்ச பாடு இல்ல. கான்ஸ்டபிளோட பையனுக்கே இந்த நிலைமையான்னு சொல்லி அவங்க கண் கலங்குவாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில விடியுதுங்க. அப்படி அந்த வார்டன் அந்த 3 ரூம் இருக்குல்ல, அந்த ஃப்ளோருக்கு வந்து அந்த ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற நம்ம சைனா, அப்புறம் குள்ளமா இருக்கிற கோமல், ஆங்கிலோ இந்திய பெண்ணான ரியா, அப்புறம் அந்த பிரெக்னன்ட் லேடின்னு சொல்லி இந்த 4 பேர்கிட்டையும் இந்த ரூமுக்கு புதுசா ஒரு பொண்ணு வரப்போறா, அதனால பக்கத்து ரூம்ல இருக்கிற நீங்கலாம் அந்த பொண்ணு கிட்ட வாயை வச்சுக்கிட்டு பேசாம இருக்கணும், இங்க பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு எதனா கிளப்பி விட்டீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்ல, நாங்க உண்மையை தானே சொல்றோம், உண்மையாலே இந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதானே, புதுசா வர பொண்ணை ஏமாத்தி எதுக்கு இப்படி தங்க வைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வார்டனும் கீழே போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து அந்த ஹாஸ்டலுக்கும் வராங்க. ஹாஸ்டலுக்குள்ள ஆண்கள் அனுமதி இல்ல, அதனால நம்ம ஹீரோயினுடைய காதலன் அருண் கீழேயே நிக்கிறாரு. இவங்களும் அந்த 3 ரூமுக்கு வந்து அவங்களுடைய பேக்கை எடுத்து அங்க இருக்கிற ஒரு பெட்டி மேல வச்சுட்டு ஜன்னலை வந்து திறக்கிறாங்க. அப்ப பெட்டி மேல வச்ச பேக் கீழே விழுதுங்க. அதே வேலையில தான் ஹக்கீம் அப்படின்ற மாதிரி ஒரு மர்மமான, இவர மந்திரவாதின்னு சொல்லலாம், இல்ல நாட்டு மருத்துவர்னு சொல்லலாம், அப்படி அந்த ஹக்கீமா காமிக்கிறாங்க. அவர்கிட்டயும் இப்போ ஒரு சேட்டு வந்து தன்னுடைய 2வது மனைவி கூட நிறைய சண்டைகள் வந்துகிட்டு இருக்கு, என்ன எப்படின்னா அவ கூட சேர விடுங்கன்ற மாதிரி சொல்ல, அந்த ஹக்கீமுமே உன் 2வது மனைவி கூட உன்னை சேர விடாம தடுக்கிறதே உன் முதல் மனைவி தான் அப்படின்னு சொல்றாரு. என் முதல் மனைவி தான் இறந்துட்டான்னு சொல்றப்போ அதனால்தான் தடுக்கிறா, அவளோட ஆத்மா தான் தடுக்குது, அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு சொல்லி இந்த தேளுடைய சாரெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி இந்த ஹக்கீமை தேடி இந்த கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல, லேடி கான்ஸ்டபிள், அவங்க வராங்க. தன்னோட பையனோட போட்டோவை காமிச்சு, இது என் பையன், அவ இங்கதான் கொஞ்ச நாளா இருந்ததா உன்னோட கூட்டாளி சொன்னா, என் பையனை பாத்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, இந்த ஹக்கீமோ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இங்க ஹாஸ்டலுக்கு புதுசா வந்த ஹீரோயினோ பக்கத்து ரூம்ல இருக்கிற பெண்களிடம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு சொல்லி அவங்களோட கதவையும் தட்டி அப்படியே பேச ஆரம்பிக்க, ஆனா அவங்களோ பக்கத்து ரூம்ல இருக்கிற நீ இப்பவே இங்க இருந்து ஓடிடு, இல்லனா விபரீத விளைவுகள் எல்லாம் நீ சந்திக்க நேரிடும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்த, ஆனா இவங்களோ பயப்படாம நான் இங்கதான் இருப்பேன்னு சொல்லி அவங்க ரூம் கதவையும் மூடிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அடுத்த நாள் அவங்களோட ஆபீஸுக்கு போக, அப்ப அவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கற கியாரான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க காதல நக்குலோட ஒன்னா இருக்கிறத தெரியாம பாத்துறாங்க. இப்ப அந்த கியாரா பொண்ணு ஹீரோயினை சமாளிக்கிற விதமா லஞ்ச் எல்லாம் வாங்கி கொடுத்து, நானும் நக்குலோ இப்பெல்லாம் மீட் பண்றதே இல்ல, இந்த மாதிரி ஆபீஸ் டைம்ல தான் மீட் பண்றோம், அதான் ஒன்னா இருந்துட்டோம்னு சொல்ல, ஆனா இவங்களுக்கோ அவங்க காதல நக்குல் மேல ஒரு கண்ணுங்க, ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். இப்ப அப்படி ராத்திரி அவங்க ரூமுக்கோ வந்து அந்த நக்குலுடைய போட்டோவையும் பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப திடீர்னு அவங்க ரூமோட கதவு தட்டப்படுது. இவங்களுக்கோ பயமாகுது. வெளியே திறந்து பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் தட்டுறாங்க, திறந்து பாக்குறாங்க. அப்ப பக்கத்து ரூம்ல இருக்கிற நம்ம சைனா மத்த 4 பெண்களும் கதவை திறக்க, எங்க என்ன பயமுறுத்ததுக்கு நீங்க தான் கதவை தட்டிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணாலும் இந்த ரூமை விட்டு நான் போக மாட்டேனாக்கும், நான் இங்க தான் இருப்பேன்ற மாதிரி ஹீரோயினும் அந்த கதவை மூடிக்கிட்டு உள்ள இருக்க, அப்படி அவங்களுக்கு ராத்திரி எல்லாம் தூங்க முடியாம ஏதோ கெட்ட கெட்ட கனவு வந்து தவிக்கிறாங்க. அப்படியே ஜன்னல் பக்கம் வந்து நிக்கிறாங்க. அப்ப அவங்க பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்க, கட்டாச்சுனா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய காலேஜ் டேஸை காமிக்கிறாங்க. அப்படி அவங்க காலேஜ்ல ஃபேர்வெல் நடந்துட்டு இருக்கும் போதோ அவங்க குவாலியர்ல தான் படிப்பாங்க. அப்பயே இந்த அருணை காதலிச்சிருப்பாங்க. அப்ப அவங்க காலேஜ்ல இருக்கிற ஒரு பிரைவேட்டான இடத்துக்கு அருணோட ஒன்னா இருக்கலாம்னு சொல்லியும் ஹீரோயின் போயிருப்பாங்க. அப்ப திடீர்னு மாஸ்க் போட்டு வந்த ஒரு 3 நபர்கள் அங்கேயே அருணை அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை அங்க இருக்கிற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு கெடுத்திருப்பாங்க. ஆமாங்க, நம்ம ஹீரோயின் காலேஜ் டைம்லயே இப்படி ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கும். இதனால்தான் அவங்க தான் காதலனோட எப்ப ஒன்னா
இருந்தாலும் இந்த சம்பவம் ஞாபகம் வந்து அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அப்படி அந்த 3 பேர் யாருன்றத இன்னும் வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. ஆனா அந்த சம்பவம் நடக்கும் போதோ அந்த 3 பேர்ல ஒருத்த மட்டும் நக்குல் பையா அப்படின்ற ஒரு பெயரை சொல்லியிருப்பான். அப்படி இப்போ ஆபீஸ்ல இருக்கிற அந்த கியாரா லவ் பண்ற பையனோட பேரு நக்குல் தானே. அதனால்தான் அந்த நக்குல் மேல இவன் நம்மள எடுக்க வந்த 3 பேர்ல ஒருத்தனா இருப்பானோன்ற மாதிரியும் சந்தேகம் இருக்கும். அப்படி அவனை பத்தியும் அவன் இந்த குவாலியர்ல எங்கன்னா படிச்சிருக்கானான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஹீரோயின் அந்த ஆபீஸ்ல கேட்டு கலெக்ட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹக்கீமை காமிக்கிறாங்க. அவரு தன்னோட வீட்டுல இருந்து கீழே இருக்கிற ஸ்ட்ரீட்டை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நிறைய வயசு பெண்கள் எல்லாம் பாப்பாரு. அப்படி இப்படி பாக்குறதுக்கும் ஒரு விபரீத காரணம் இருக்கு, பின்னாடி சொல்றேன். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட வேலையை முடிச்சிட்டு பார்ட் டைமா இன்னொரு ஜாப் பண்ணுவாங்கல்ல, ஒரு டாக்டருக்கு அசிஸ்டண்டா. அப்படி அந்த இடத்துக்கும் போறாங்க. அப்படி அந்த டாக்டருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணோட உட்காந்து பேய் படம் எல்லாம் பாக்குறது வழக்கம். அப்பதான் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டாக்டரை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த ஹீரோயின் சொல்றாங்க. நான் ஒரு ஹாஸ்டல்ல இருக்கேன். அப்படி நான் இருக்கிற ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்குன்ற மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் நம்புறாங்க. அண்ட் முக்கியமா என் ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற 4 பெண்களுமே அந்த ஹாஸ்டல்ல விட்டு வெளியே போக மாட்டாங்க. வேலைக்கு கூட போக மாட்டாங்க. அங்கேயே தங்கிட்டு அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு மர்மமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்ல, மேபி அவங்க எல்லாம் பெரிய சங்கடத்துல சிக்கி தவிக்கலாம். அதனாலதான் அப்படி இருக்காங்களோ என்னவோ, அதெல்லாம் நீ மைண்ட்ல போட்டுக்காதன்ற மாதிரி அந்த டாக்டர் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அப்பதான் அந்த ஹாஸ்டல் வார்டனும் அந்த 4 பெண்கள் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு நீங்க எப்பதான் ஹாஸ்டலை காலி பண்ணுவீங்கன்னு கேட்க, எங்களால இந்த இடத்தை விட்டு வெளியே போகவே முடியாதுன்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க. இந்த வார்டனுக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த பெண்கள் சொல்ற மாதிரி அந்த ரூம்ல எதனா இருக்குமோன்னு நினைக்க, அவங்களுக்கு ஒரு கான்ஸ்டபிள் லேடி ஃப்ரெண்டா இருப்பாங்கல்ல அவங்க கிட்டயோ உனக்கு தெரிஞ்சு எதனா சாமியார் இருக்காரா கூட்டு வந்து ஒரு வாட்டி பார்க்கலாமேன்ற மாதிரி யோசிக்க, அப்பதான் இந்த கான்ஸ்டபிள் லேடி ஒரு நாள் இந்த ஹக்கீம் கிட்ட வந்திருப்பாங்கல்ல. அப்படி இந்த ஹக்கீமை சொல்லி விடுறாங்க. அப்படிதான் ஹக்கீம் வந்தா ஹாஸ்டலுக்கு வராரு. மேல கரெக்டா அந்த ரூமு கிட்டயும் வந்து இந்த ரூமு தானேன்னு கண்டுபிடிச்சு அந்த ரூமுக்குள்ளேயும் போறாரு. அப்படி அந்த ரூமுக்குள்ள இருக்கிற சில படங்களை பார்க்க, இப்ப இந்த ரூம்ல யாருன்னா தங்கியிருக்காங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்ல, அந்த பொண்ணை உடனே காலி பண்ண சொல்லுங்க. இந்த ரூமுக்குள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஆத்மா இருக்கு. அதனால அந்த பொண்ணு பேரழிவை சந்திக்கலான்ற மாதிரி சொல்ல, அதே வேலையில இந்த வார்டனும் டென்ஷன் ஆகி நீ என் பிசினஸையே கெடுத்துடுவ போலயே, இந்த ரூமுக்குள்ள ஒண்ணு இல்லைன்னு சொல்லணும்னு பார்த்தா ஏதோ இருக்குன்னு சொல்றிய, முதல்ல இங்க இருந்து வெளியே போயான்னு சொல்லி அக்கிமையும் வெளியே தரத்த. அப்ப அந்த ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த 4 பெண்கள் கிட்டயோ நீங்க ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு ஹாஸ்டல்ல இருந்தே வெளியே போக முடியாம தவிக்கிறீங்க, கூடிய விரைவில் அந்த பாதிப்பு இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு சப்வேக்குள்ள போறதுக்கே பயப்படுவாங்க. சொல்லியிருக்கல பப்ளிக் பஸ்ல தான் வருவாங்கன்ட்டு. அப்படி அந்த பஸ்ல நிறைய பேரு நம்ம ஹீரோயினை உரசுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர சங்கடமா இருக்குங்க. என்னதான் ஹக்கீமை அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பியிருந்தாலும் அவரு இன்னும் வெளியே போகாம அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே வெயிட் பண்றாரு. அப்படி அந்த சைனா இருக்காங்களா அந்த 4 பெண்ல ஒருத்தி, அவங்களும் வந்து ஹக்கீம் கிட்ட என்னன்னு கேட்க, உன்னை நான் இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போறேன், என்ன நம்பி வான்ற மாதிரியும் கால் எடுத்து வெளியே வைக்க சொல்றாரு. அப்படி சைனாவும் ஹக்கீமை நம்பி அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வர, அப்போ திடீர்னு ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அவங்களோட கழுத்தை போட்டு நெருக்குது. நீ ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போனா உன் பணம் தான் வெளியே வரும்ன்ற மாதிரியும் மிரட்டுது. இதனால மறுபடியும் இந்த சைனா ஹாஸ்டலுக்குள்ளேயே போக, இதை இந்த ஹக்கீமும் பார்த்து சைனாக்கு ஒரு பாய்சன் கொடுக்குறாரு. நான் சொல்ற சமயத்துல இந்த பாய்சனை நீ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோயினுமே இப்ப தான் காதலனோட வெளியே வந்திருக்காங்க. அவங்க காதலன் இப்போ ஜிம்முக்கெல்லாம் போறாரு போல. ஏன்னா அந்த சம்பவத்துல இருந்து காதலிய காப்பாத்திருக்க முடியாதுல, இதுக்கப்புறம் எதனா நடந்தா காதலிய காப்பாத்தினு சொல்லி தான் போறாரு. ஆனாலும் அந்த ராத்திரி நீ மத்த பெண்களை மாதிரி சாதாரண பெண் இல்ல, நீ பாதிக்கப்பட்ட பெண்ணுன்ற மாதிரி தன் காதலி மதுவை பார்த்து இப்படி பேசிடுறாரு. இதுல ஹீரோயின் மதுக்கும் கோவம் வந்து தன் காதலனோட சண்டை போட்டுக்கிட்டு ஹாஸ்டலுக்கு கிளம்புறாங்க. அதே வேளையில இங்க வார்டன் இருக்காங்கல்ல, அவங்களோட சமையல் கட்டுல ஏதோ தேளுடைய சாறு, இறந்து போன தேலெல்லாம் ஒரு ஜாடியில போட்டு யாரோ வச்சிருக்காங்க. யாருன்னு யோசிக்கும் போது தான் நம்ம இந்த ஹாஸ்டலுக்கு கூட்டு வந்த அந்த ஹக்கீமோட வேலையை தான் இருக்குன்ற மாதிரியும் அந்த வார்டன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விஷயத்த அங்க இருக்கிற அந்த லேடி கான்ஸ்டபிள் கிட்டையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஹக்கீமை காமிக்க, ஹக்கீமுடைய ஸ்ட்ரீட்ல ஒரு சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு கூட இந்த ஹக்கீமும் பேசுறாரு. தன்னுடைய வீட்டுக்கும் வர சொல்றாரு. இப்ப அந்த பொண்ணுடைய அம்மா தேடி ஹக்கீமுடைய வீட்டுக்கும் வந்து தான் பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வர, ஆனா அங்க ஒரு பயங்கரமான ஓசை கேக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இப்ப மனசடைஞ்சு போயிருப்பாங்கல்ல, அப்படி தான் பாரத்தை யார்கிட்டனா இறக்கி வைக்கணும்னு சொல்லி அவங்க வேலை பார்க்குற அந்த டாக்டர் கிட்டேயே வந்து தனக்கு காலேஜ் ஃபேர்வெல்ல நடந்த அந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. நீ எதுக்கு அந்த 3 பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணலன்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்கும் போதோ அந்த 3 பேரோட முகத்தையும் நான் பார்க்கல, ஆனா அதுல இருக்கிற ஒருத்தனை மட்டும் எனக்கு கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பள்ளிக்கூடம் படிக்கிறதுல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒரு பையன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனோட பேரு நக்குல். அந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த நக்குலா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா
இப்போ அதே நக்குலுடைய வீட்டுக்கு, அதாவது அவங்க ஆபீஸ்ல அந்த கியாரான்ற ஒரு பொண்ணு லவ் பண்ணுவாங்களே நக்குல், அந்த நக்குல் தான் இந்த நக்குல் போல இருக்கு. அப்படி அவன் வீட்டுக்கு வந்து ஹீரோயினோ தயங்கி நின்னுகிட்டே இருக்க, அப்ப பின்னாடி இருந்து ஒரு குரல் கேக்குது. கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. நியூ இயருக்கு முன்னாடி இந்த கான்ஸ்டபிளோட பையன் இருக்கான்ல, அவன் உண்மையாலேயே இந்த ஹக்கீமுக்கு கீழே தாங்க வேலை பார்த்திருப்பான். அப்படி இந்த ஹக்கீமுக்கு சில இளம் பெண்களை ஏமாத்தி கொண்டு வந்து விட்டுருப்பான். அப்படி அந்த பையன் காதலிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை காதலிச்சு உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன்னு சொல்லி ஹக்கீமோட வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருப்பான். ஹக்கீமோ அந்த இளம் பெண்ணை போட்டு தள்ளுற மாதிரி காமிப்பாங்க. எதுக்கு ஹக்கீம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு? பார்க்கறதுக்கு நல்லவர் தானே, பேயெல்லாம் ஓட்டுறதா சொன்னாரு, அவராகி இப்படி பண்றாரு, இதுக்கு பின்னாடி என்ன ட்விஸ்ட் இருக்குன்றதையும் பொறுமையா பார்ப்போம். இப்ப மறுபடியும் கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நக்குலோடைய வீட்டுக்கும் இப்ப நம்ம ஹீரோயின் வந்து உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள நீயும் அந்த 3 பேர்ல ஒருத்தன் தானேன்ற மாதிரி கேட்டுடலான்னு நினைக்கிறாங்க. நக்குலுமே நீ எதுக்கு ஆபீஸ்ல தான் வந்து விசாரிக்கிற, நான் கவுலியர்ல படிச்சனா இல்லையான்றத, நான் கவுலியர் பக்கமே போனது இல்லைன்னு சொல்ல, அதை நீ பொய் சொல்ற, நீ கவுலியர்ல தான் இருந்திருக்க, என் காலேஜ் ஃபேர்வெல்ல நீ தான் என்ன உன் ஃப்ரெண்டு 2 பேரோட சேர்ந்து கெடுத்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்ல, அதுல நக்குலுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ திடீர்னு நக்குலுடைய அப்பாங்க உடம்பு சரியாத மாதிரியும் நக்குல் தான் பாத்துக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படித்தான் அப்பாவெல்லாம் கேர் பண்ணிட்டு நக்குலுமே ஹீரோயின் கிட்ட வந்து நீ தப்பா புரிஞ்சிருக்க, நான் காலியருக்கு போனதே இல்ல, எப்பவுமே எங்க அப்பாவை கூட இருந்து பாத்துக்கணும், நீ நினைக்கிறது தப்பு, உன்ன அப்படி பண்ண பையன் நான் இல்லன்ற மாதிரியும் அங்க கன்ஃபார்ம் பண்றாரு. இது மூலயமா இந்த நக்குல நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமேன்ற மாதிரியும் ஹீரோயின் ஒரு மாதிரி உடஞ்சு போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் மனசுடைஞ்சு ஹாஸ்டலுக்கு வர, எப்படியோ அவங்க ஃப்ளோர்ல இருக்கிற அந்த 4 பெண்கள் ஹீரோயின் கிட்ட பேச மாட்டாங்க. கீழ் ஃப்ளோர்ல இருக்கிற சில பெண்களோட அவங்க ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அப்பதான் தான் ரூம்ல இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணோட பேர் என்னன்னு கேட்க, அவங்க பேர் அனு, அவங்க இந்த ஹாஸ்டல்ல இந்த ரூம்ல தான் இறந்தாங்களான்னு கேட்க, இல்ல இல்ல அவ ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இப்ப நம்ம ஹக்கீமை காமிக்கிறாங்க. ஹக்கீம் முன்னாடி ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணை தேடி ஹக்கீமோட வீட்டுக்கு வந்திருப்பாங்கல்ல, அப்படி அந்த பொண்ணை தான் வீட்டுடைய அண்டர் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஹக்கீம் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு சின்ன பையன் இருக்காங்க. இவன் இந்த கான்ஸ்டபிளோட பையன் இல்ல, இந்த கான்ஸ்டபிளோட பையன் காணாம போனதுக்கு அப்புறம் ஹக்கீம் அவரோட அசிஸ்டண்டா வச்சிருப்பாரு. அந்த பையனும் அங்க வந்து இப்படி எத்தனை பெண்களை தான் கண்டம் பண்ண போற, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி ஹக்கீம் கிட்ட கேட்க, என் உடம்ப பாரு, எனக்கு வயசாகிட்டே இருக்கு, நிறைய புண்ணெல்லாம் வந்துடுச்சு, இப்படி இந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு அவளோட ஆத்மாவை நான் எடுத்துக்கிட்டேனா என் உடம்பு என்னோட இளமை எல்லாமே எனக்கு திரும்பி கிடைச்சிடும், அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, இதுக்காக தாங்க இந்த ஹக்கீம் பல பெண்களை கூட்டிட்டு வந்து போட்டு தள்ளியிருக்காரு, இவரோ ஒரு மோசமானவர் தான். இங்க நம்ம ஹீரோயினுடைய ஹாஸ்டல் ரூம்ல அவங்க கீழ் ஃப்ளோர்ல பழகிற பெண்கள்லாம் வந்து இந்த ஸ்கிரீனு கட்டுறது, அந்த ரூமையே புதுப்பிக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இப்ப ஹாஸ்டல்ல நம்ம ஹீரோயின் இல்லாத சமயத்துல மறுபடியும் அந்த 4 பெண்களை தேடி ஹக்கீம் வராரு. அப்படி அவங்க கிட்டையும் உங்களோட பிரச்சனையில இருந்து நான் உங்களை காப்பாத்துறேன், ஆனா அதுக்கு பதிலா எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் பண்ணணும், எனக்கு ஒரு அப்பாவி ஆத்மா வேணும், அதுல இருந்துதான் என்னோட இளமையை நான் திரும்பி பெற முடியும், அது இந்த ரூம்ல இருக்கிற இந்த மது பொண்ணு கிட்ட இருந்து தான் என்னால எடுத்துக்க முடியும், அவங்க கிட்ட ஒரு விஷத்தை கொடுத்தல, அந்த மது பொண்ணுக்கு அந்த விஷத்தை ஒரு 3 வாட்டி கொடுங்க, பயப்படாதீங்க, அவ சாவலாம் மாட்டா, அதை குடிச்சா அவளோட ஆத்மா வீக் ஆகும், சரியானு கேட்க, இப்ப இந்த சம்பவத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்ல நின்னுதான் இந்த ஹக்கீம் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரூம்ல இருக்கிற ஃபேனு திடீர்னு கோணையா மாற, அப்ப திடீர்னு அந்த ரூமோட கதவும் மூடிக்குது. இப்ப ஹக்கீம் அந்த ரூமுக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. அப்ப அந்த ரூமுக்குள்ள இருக்கிற ஆத்மாவும் நம்ம ஹக்கீமை போட்டு பெரட்டி அடிக்க, கட் பண்ணா இப்ப அந்த ரூம் கதவை திறந்துக்கிட்டு அந்த வார்டன் வராரு. ஏண்டா உன்னை இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொன்னேன், நீ எதுக்கு லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள அப்பப்போ வந்துகிட்டு இருக்க, இங்க இருந்து வெளியே போ, எதனா ஒரு கட்டுக்கதையை செட் பண்ணிட்டு பெண்கள் எல்லாம் பயமுறுத்துறியான்னு சொல்லி இப்போ அந்த ரூம்ல இருந்தோம் நம்ம ஹக்கீமை அந்த வார்டன் விரட்டி அடிக்க, ஹக்கீமோ போறப்போ மறுபடியும் இந்த 4 பெண்களை பார்த்து நான் சொன்னதை மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டும் போறாரு. இப்ப இந்த 4 பெண்களும் ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷத்தை கொடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வராங்க. அப்படி முதல்ல அந்த பிரெக்னன்ட் லேடின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவங்க இப்ப 6 மாசங்க. அப்படி அவங்க வந்து முதல்ல ஹீரோயின் கிட்ட பேசி பழகுறாங்க. ரெண்டாவது கொஞ்சம் குள்ளமா இருக்கிற கோமலுமே இப்ப ஹீரோயினோட பழக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தான் காதலனோட ஒரு பப்புக்கு போயிருக்க, அதே பப்புல இந்த நக்குலையும் அவங்களோட காதலி அந்த கியாராவையும் பாக்குறாங்க. ஆல்ரெடி நக்குல சந்தேகப்பட்டு அவன் இப்ப அப்பாவின்னு தெரிஞ்சு கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்களா, அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் அவங்க காதலன் மூலமா நம்ம ஹீரோயினையும் அவங்க காதலன் தனியா கூட்டிட்டு போயிட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்பாரு. ஆனா அந்த ஃபேர்வெல் சம்பவத்துக்கு அப்புறம் அவங்களால அப்படி இருக்க முடியாது. இதுல அவங்க 2 பேருக்கும் சண்டை வந்து மறுபடியும் ஹீரோயின் அவங்க ரூமுக்கு வராங்க. அப்பதான் ரூம்ல மறுபடியும் ஏதோ ஒரு சத்தம் வரத கேக்குறாங்க, ஏதோ தேல் ஓடுற மாதிரி ஒரு சவுண்டுங்க. அப்பதான் அவங்க ரூம்ல இருக்கிற பெட்டியை கவனிக்கிறாங்க. அந்த பெட்டியோட பூட்டை உடைச்சி அதுக்குள்ள என்ன இருக்குன்றத பாத்துடலாம் அப்படின்னு அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ண, இப்ப உடைக்க முடியாம அவங்க பெட்ல படுத்து தூங்க செய்யறாங்க. அப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ
அந்த பெட்டியில இருந்து ஒரு தேள் வந்து இவங்க கால்ல கொட்டுது. இவங்களும் பயத்துல முழிச்சிக்க அப்ப அவங்க மூஞ்சிக்கு மேல ஒரு உருவம் வந்து இவங்கள பாத்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களும் கதறி எழுந்துக்கிறாங்க. அப்பதான் அது கனவுன்னு தெரியுது. ஆனா அவங்க கால்ல தேளு கொட்டி ஏதோ இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்குங்க. அது மட்டும் அங்க உண்மையா இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த கான்ஸ்டபிளோட பையனை காமிக்கிறாங்க. இப்ப இல்லைங்க, இது பிளாஷ்பேக் நியூ இயருக்கு முன்னாடி. அவன் இந்த ஹக்கீம் கிட்ட வேலை பாக்குற மாதிரியும் எனக்கு நிறைய காசு தேவைப்படுறதுன்னு சொல்ற மாதிரியும், ஹக்கீமோ எனக்கு காசெல்லாம் முக்கியம் இல்ல, நான் இளமையாகணும் அதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் கொடுக்கற மாதிரியும், தான் அம்மா கிட்ட கூட அவன் என்ன வேலை பாக்குறன்னு சொல்லாம ஒரு மர்மத்தோட வீட்டுல வாழ்ற மாதிரியும், தான் பையன் எங்க உருப்படாம போயிடுவான்னு சொல்லி அம்மா பயப்படுற மாதிரியும் எல்லாம் அங்க காட்டுறாங்க. இப்ப நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. இந்த தேளு கொட்டினதுல இருந்து ஹீரோயினுடைய நடை உடை பாவனைன்னு சொல்லி எல்லாமே மாறி இருக்கு. ஒரு கோவத்தோட தான் காலையில வந்து கேன்டீன்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் அவங்க கிட்ட பேசுறதுக்கு இந்த பிரெக்னன்ட் லேடியும் இந்த கோமலும் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. அதே வேலையில ஹீரோயின் இப்போ பிரேக்கப்ல இருக்காங்க போல. தான் காதலனோடையும் பேசாம தான் இருக்காங்க. அதே வேலையில இப்ப இந்த ஹாஸ்டலுக்கு அங்க ஆங்கிலோ இந்தியன் பொண்ணுன்னு சொல்லி ரியானு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய அக்காவும் அம்மாவும் வந்திருக்காங்க. எங்க பொண்ணை பார்க்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் தான் பொண்ணு ரியாவையும் சந்திக்க அவங்க மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஆளே ஒரு மாதிரி மாறி போய் நின்றுட்டு இருக்க. நம்ம வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்த இங்க என்ன இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்க? இதோ அக்காவையும் தான் ஹாஸ்டலுக்கு அனுப்பணும், அவ என்ன இப்படியா வந்து நிக்கிறா? சரி வா நம்ம இங்க இருந்து போயிட்டு எங்கன்னா சாப்பிட்டு வரலான்னு சொல்லி அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்டலை விட்டோம் இந்த ரியாவை கூப்பிட்டுக்கிட்டு இந்த அம்மாவும் அக்காவும் வெளியே கூட்டு போக, ரியாவும் வெளியே கூட்டு போவாதீங்கன்ற மாதிரி கதற. அப்படி ஹாஸ்டலை தாண்டதுக்கு அப்புறமே ரியாக்கு திடீர்னு வாயில இருந்தும் மூக்குல இருந்தும் சிவப்பு கலர்ல ஏதோ வருது. இப்ப மறுபடியும் அவங்க ஹாஸ்டலுக்குள்ள வராங்க. தான் அம்மாவையும் அக்காவையும் அங்க இருந்து போக சொல்றாங்க. நான் என்னால இங்க இருந்து வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாதா? என்ன சொல்ற? இல்ல எனக்கு வேலை இருக்கு, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அம்மாவையும் அக்காவையும் எப்படியோ போராடி அங்க இருந்து வெளியே அனுப்ப. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பஸ்ல போற மாதிரியும், அந்த பஸ்ல வழக்கம் போல அவங்கள உரசத்துக்குனே ஒரு தாத்தா வந்து நிக்கிற மாதிரியும், இப்ப இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்து இப்பதான் வேற ஒரு மனிதியா இருக்காங்கல்ல, அவங்க முட்டிய வச்சு அந்த தாத்தாவை ஒரு அடி அடிக்கிற மாதிரியும் அதுல அவருக்கு கலங்கி போயிடுதுங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் வீட்டுல வேலை பார்ப்பாங்க. அங்க ஒரு பூனை இருக்கும். அந்த பூனை ஹீரோயினை பார்த்தாலே பயப்படுது. இவங்களும் அந்த பூனையை விரட்டி அதை தூக்கி பிடிச்சி ஒழுங்கா சோறு போட்டா சாப்பிட மாட்டியான்ற மாதிரி மிரட்ட, இதெல்லாம் அந்த டாக்டருடைய பொண்ணும் பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்ப நம்ம சைனா இருக்காங்கல்ல, அவங்களும் ஹக்கீமுக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே அந்த விஷத்தை அவ குடிக்கிற டீல கலந்து ஹீரோயினுக்கு கொடுத்துட்டேன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்ல, அப்ப அவ எங்க இருக்கான்னு கேட்க அவ வேலைக்கு போயிருக்கான்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் எப்பவுமே ஒரு சப்வேக்குள்ள போறதுக்கு பயப்படுவாங்கல்ல, ஆனா இப்போ தைரியமா அந்த சப்வேக்குள்ள போறாங்க. அங்க அவங்க கிட்ட வம்பு பண்றதுக்குன்னே ஒரு பொறுக்கி பையன் வராங்க. அவனையும் அங்க அடிச்சு பெப்பர் ஸ்ப்ரேவெல்லாம் யூஸ் பண்ணி சும்மா மாசோட நடந்து போக அதெல்லாம் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹக்கீமும் கவனிக்கிறான். இதோட நம்ம ஹீரோயின் நேரா ஒரு பப்புக்கு தான் வராங்க. அப்படி பப்புக்கு வந்து அந்த நக்குல் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நக்குல ஹீரோயின் பாக்குறாங்க. நக்குல் அவங்க காதலி கியாராவோட தான் அந்த பப்புக்கு வந்திருக்கான். ஆனா அந்த நக்குல தனியா கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் பேசுறப்போ நான் உன்னை தெரியாம சந்தேகப்பட்டுட்டேன், அது என்ன கில்ட் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு நக்குல முத்தமிட செய்யறாங்க. ஐயோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோமோன்னு சொல்லி ஹீரோயினோ தான் தப்ப உணர்ந்து நக்குல் கிட்ட சாரி கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்ப, அப்ப அங்க நக்குலுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அங்க வராங்க. அதுல ஒருத்தன் நக்குல் பையான்ற மாதிரி நம்ம நக்குல கூப்பிட்ட. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அந்த ஃபேர்வெல்ல இதே மாதிரி ஒரு வாய்ஸை தான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த நக்குலோ இந்த நக்குலோ ஒன்னாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி திரும்பி அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம். இப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் தூங்கிக்கிட்டே இருக்க அவங்க தலைக்கு மேல ஒரு உருவம் வந்து எட்டி பாக்குது. இவங்க பயந்து போய் அந்த ரூமோடைய ஒரு ஓரத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. இப்பதான் பக்கத்து ரூம்ல இருக்கிற அந்த 4 பெண்களுமே இந்த ரூமுக்குள்ள வர ஹீரோயினை சமாதானப்படுத்த, ஹீரோயினும் பயந்துகிட்டே இந்த ரூமுக்குள்ள என்னதான் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த 4 பெண்களும் முன்னாடி என்ன ஆபத்து ஹீரோயினுக்கு இருக்குன்னு சொல்லி போக சொன்னாங்களோ, இப்ப அந்த ஆபத்தை மறைச்சு இவ இங்க இருந்தாதான் நம்ம வெளியே போக முடியும்ன்ற மாதிரி செல்ஃபிஷா யோசிச்சு ரூமுக்குள்ள ஒண்ணு இல்ல, நாங்க சும்மாதான் உன்னை பயமுறுத்தணும்ன்ற மாதிரியும் போய் சொல்லி விட்டுறாங்க. இப்ப ஹீரோயினுக்கும் எதனா சாப்பிட கொடுக்கலாமேன்னு சொல்லி சாப்பிட கொடுக்க அதுலயும் அந்த விஷத்தை கலந்து கொடுக்கறாங்க. இதெல்லாம் அந்த 4 பேர்ல ஒருத்தியான அந்த ஆங்கிலோ இந்திய பொண்ணு ரியாக்கும் சுத்தமா பிடிக்கல. இப்ப ஹீரோயினையும் நல்லபடியா தூங்குன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போக, இப்ப ரியா கோமலோட பாத்ரூமுக்கு போயிருக்காங்க. அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான சவுண்ட் கேக்குது. எதுன்னு பார்த்தா ஹீரோயினுடைய ரூம் கதவை யாரோ தட்டுறாங்க. இப்ப இந்த 4 பெண்களும் அங்க வந்து பாக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் வெளியே வந்து பாக்குறாங்க. நீங்க தான் தட்டினீங்களா, என்ன ஆச்சு, எதுக்கு மறுபடியும் கூப்பிடுறீங்கன்ற மாதிரி கேட்க, நாங்க தட்டல. அப்ப யாரு தட்டினான்னு சொல்லி ஹீரோயினும் அவங்க ரூம் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க ஒரு உருவம் நிக்குது. திடீர்னு அந்த உருவம் நம்ம ஹீரோயினை தூக்கி போட்டு மிதிச்சு அந்த ரூமுக்குள்ளேயும் இழுத்துட்டு போகுது. ரூமுக்குள்ள
ஹீரோயினும் அங்க பயங்கரமா கதற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படி அந்த கதறல கீழே இருந்து அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே இந்த ஹக்கீம் கேக்குற மாதிரியும் இனிமேதான் ஆட்டமே ஆரம்பம், எல்லாமே வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டோம் அங்க இருந்து போறாரு. இப்ப கட் பண்ண ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இதே ரூமுக்குள்ள அண்ணுன்னு சொல்லி ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க உசுரோட இருக்க சமயத்துல இந்த சைனாலாம் வேலைக்கு போயிருப்பாங்க போல. அப்படி அவங்க ஒரு ஏரோஸ்டர் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்க அந்த அணுவும் இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்குடி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி அப்படின்ற மாதிரி அழுவாங்க. சைனாவும் எதுவும் இல்ல மச்சி, நீ உடனே ஆபீஸ்க்கு கிளம்பு அப்படின்னு அவங்க கேஷுவலா கிளம்ப. அப்பதான் அணுவோட முடிய பிடிச்சி ஏதோ ஒரு உருவம் தூக்குற மாதிரியும் அது இந்த சைனா பார்த்து பயப்படுற மாதிரியும், அதுக்கப்புறம் அந்த அணு அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டு அந்த உருவத்துக்கிட்ட சிக்கி திணற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. இது மூலியமா இந்த ரூமுக்குள்ள இப்போ அணுதான் பேயா இருக்காங்கன்ற மாதிரி இல்லாம அதுக்கு முன்னாடியே வேற யாரோ இருந்திருக்காங்க, அதனால்தான் அணுவே இறந்திருக்காங்கன்ற மாதிரி இன்னொரு ட்விஸ்டும் உடையுது. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள மாட்டிருப்பாங்கல்ல நிகழ்காலத்துல, அப்படி அந்த ரூம் கதவை வந்து எப்படியோ அந்த வார்டன் திறக்கிறாங்க. திறக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் நிலகுலைஞ்சு நிக்கிற மாதிரியும் அப்படியே மயங்கி விழற மாதிரியும், இதுக்கு மேல இந்த ரூம்ல என்னால இருக்க முடியாது, இங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி லேட்டா நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூமை விட்டும் காலி பண்றாங்க. இன்னொரு பக்கம் இங்க வார்டன் கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் ஒரு டாக்டர் கூட பேசுவாங்கல்ல, ஒரு லேடி டாக்டர், அவங்களுமே வந்து உங்க ஹாஸ்டல்ல சில மர்மமான விஷயங்கள் நடக்குது, அதுக்காக அந்த மூணு ரூமுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த 4 பெண்கள் கிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதுக்கும் வார்டன் சம்மதிக்க மறுக்க, இன்னொரு பக்கம் நம்ம சைனாவை வந்து அந்த ஹக்கீம் திரும்பி பாக்குறாரு. கடைசியா ஒரு பாய்சனை கொடுத்து இத கடைசி முறையா மறுபடியும் அவ இந்த ரூமுக்கு வரப்போ கலந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ ரூமை விட்டே காலி பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி சைனா சொல்ல, அவ மறுபடியும் இங்க அந்த உருவம் கூட்டிட்டு வரோம் அப்பா குடுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயினை இந்த டாக்டரே அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிறாங்க. அப்படி ஹீரோயினோட கார்ல அந்த தேல் கடிச்சதையும் பாக்குறாங்க. அதுக்கான மருந்தெல்லாம் போட்டு விட, இன்னொரு பக்கம் அந்த லேடி டாக்டருமே நம்ம ஹீரோயினுக்கு நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு இதெல்லாம் பேயா என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்க, இது எல்லாத்துக்கும் ஒரு மெடிக்கல் டேர்ம் இருக்கு, பேயெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி இந்த டாக்டர் நம்புறாங்க. அப்படி அந்த 4 பெண்கள் ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வராததுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதுக்கும் அவங்களோட சைக்காலஜி பிரச்சனை தான் சொல்லி முதல்ல அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற அந்த 4 பெண்களையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப அந்த டாக்டருடைய பொண்ணு ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்கும் போதோ அப்படியே கீழே இறங்கி வர, அப்ப கீழ் ரூம்ல இருக்கிற நம்ம ஹீரோயின் திடீர்னு ராத்திரி எழுந்து நின்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பாக்குறதுக்கே பேய்த்தனமா ரொம்ப பயமா இருக்குங்க. இப்போ டாக்டரோட பொண்ணு பயந்து டாக்டர் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்துக்க. இப்ப அந்த டாக்டர் ஹாஸ்டலுக்கு வந்து அந்த 4 பெண்களையும் பாக்குறாங்க. அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க எதுக்கு வெளியே வர மாட்டீங்கன்னு கேட்க, நாங்க வெளியே வந்தா உசுரோட இருக்க மாட்டோன்ற மாதிரி ஒவ்வொரு பெண்ணுமே சொல்ல, உங்களை தான் காப்பாத்துறேன்னு சொல்லி என்ன நம்பி இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வாங்க, எல்லாமே உங்க மனசுதான் காரணம், உங்களை யாரும் காயப்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லியும் இப்ப அந்த ஹாஸ்டல் கேட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. இப்ப அந்த 4 பெண்களும் அந்த ஹாஸ்டலுக்கு பின்னாடி வந்து நிக்க, வாமா கேட்டு தாண்டி வா, உன்னை யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, வா கோமல் நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி அந்த குள்ளமா இருக்கிற கோமலையும் வெளியே வர சொல்றாங்க. இப்ப கோமலும் அப்படியே தயங்கி தயங்கி ஒரு வழியா அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே வர, நான் சொன்னல உன்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்ட்டு, என்னை நம்பி வெளியே வந்துட்டல ஒன்னும் ஆகாதுன்னு சொல்ல, அப்பதான் திடீர்னு அந்த கோமலுக்கு ஒரு குரல் கேக்குது. உள்ள போன்ற மாதிரி அந்த குரல் கேட்டு இப்ப அந்த கோமலோட கன்னத்திலேயோ ஒரு கை வந்து பொறாண்ட மாதிரி இருக்கு. கோமலும் அங்க கதறி அழுது மறுபடியும் அந்த ஹாஸ்டலுக்குள்ள ஓட, அந்த டாக்டரும் விசித்திரமா பாக்குறாங்க. இங்க மறுபடியும் நம்ம ஹீரோயின் நம்ம அருணை வந்து பாக்குற மாதிரியும், அப்படி அருண் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட ஒன்னா சேர்ற மாதிரியும் காமிக்க, இப்ப அந்த லேடி டாக்டருமே அங்க இருக்கிற வார்டன் கிட்ட வந்து அந்த 4 பெண்களையும் வெளியே கூட்டு போறதுக்கு தான் முயற்சி பண்ண, ஆனா அதுல ஒண்ணு அவளே காயப்படுத்திக்கிட்டு யாரோ என்ன படுத்துறான்னு சொல்றா, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டாக்டர் வீட்டுக்கு கிளம்பலான்னு கார் எடுக்க வராங்க. அப்ப அந்த ஆங்கிலோ இந்தியன் பொண்ணான ரியா வந்து, நான் வெளியே போறதுக்கு விருப்பப்படுறேன், என்ன எப்படின்னா இங்க இருந்து வெளியே கூட்டு போக முடியுமான்ற மாதிரி கேட்க, அந்த டாக்டரும் அதுக்கு நான் ஒரு பிளான போடுறேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் நக்குல பாக்கிறதுக்கு வராங்க. அப்படி நக்குலும் அவரோட கார்ல வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணிக்க, என்னதான் நக்குல் மேல சந்தேகம் இல்லனாலும் கடைசியா நக்குல் பையான்னு ஒரு பையன் கூட்டிருப்பான்ல, அதுல இருந்து இவங்களுக்கு சந்தேகம் மறுபடி வந்திருக்கும். அப்படி சந்தேகத்தோட அந்த 3 பேர்ல ஒருத்தர் நீந்தானுன்ற மாதிரி மறுபடியும் கேட்க, ஏன் கேட்கறனா உன்ன ஒருத்தர் நக்குல் பையான்னு கூப்பிட்டான், அதே மாதிரிதான் அன்னைக்கு ஃபேர்வெல்ல போவோம் இதே மாதிரி அந்த 3 பேர்ல ஒருத்தன் கத்தனான்ற மாதிரி சொல்ல, இதுல நக்குல் டென்ஷன் ஆகுறாரு. ஆமாண்டி நான் தான் உன்னை கெடுத்த, என் நண்பர்களோட சேர்ந்துதான் கெடுத்த, உன்னால என்ன பண்ண முடியும், சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடியே சுத்தின, நீ வேணும்னு அவ்வளவு அலைஞ்ச, ஆனா நீ கண்டுக்க கூட மாட்டேனா, எனக்கும் கோவம் வரும் தானே, அதுக்காக தான் அப்படி பண்ணன்ற மாதிரி அந்த நக்குல் சொல்றாரு. ஹீரோயினுக்கும் அங்க ரொம்ப பயமா இருந்து காரை நிப்பாட்ட சொல்ல, ஆனா அந்த காருக்குள்ளேயே நம்ம ஹீரோயினை அடிச்சு இந்த நக்குல் உன் கதையை இன்னைக்கு மொத்தமா முடிச்சிடறன்னு சொல்லி ஒரு காட்டு பாதைக்கும் கூட்டிட்டு போறாரு. அப்படி அந்த வண்டி ஒரு இடத்துல போய் இடிக்க, அந்த வண்டியில இருந்து ஹீரோயின் தப்பிக்கலான்னு இறங்கி ஓட, ஆனா அதுக்குள்ள ஹீரோயினை போட்டு அவர் தாக்குறாரு. இப்ப அந்த
அந்த இடத்துக்கு நக்குலுடைய 2 நண்பர்களும் வர இப்ப அவங்க 3 பேருமே ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு காட்டுக்குள்ள வச்சு கதையை முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. அப்பதான் நக்குலும் அந்த 2 நண்பர்களும் எப்படிடா இவளுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சது, நம்ம மூஞ்சில மாஸ்க் போட்டு தானே அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி பேசிக்க அது எப்படியோ இவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் இவ இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காட்டுக்குள்ள வச்சு கதையை முடிக்க சொல்றாரு. அப்படி நக்குலுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு அந்த காட்டுக்குள்ள ஹீரோயினை தூக்கிட்டு போக அங்க வச்சு மழையிலேயே கதையை முடிக்கலான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் திடீர்னு அங்க பேயா மாறுறாங்க. அப்படி தான் கதையை முடிக்க வந்த அந்த 2 இளைஞர்களை போட்டு புரட்டி அடிச்சு இப்போ அவங்களோட கதையை நம்ம ஹீரோயின் முடிக்கிறாங்க. இப்ப இந்த ஹாஸ்டலுக்குள்ள இந்த 4 பெண்களுமே வெளியே தப்பிக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அதுல நம்ம ஆங்கிலோ இந்தியன் பொண்ணான ரியா மட்டும் நான் கண்டிப்பா வெளியே போக தான் போறேன், வெளியே எனக்காக எங்க அம்மாவும் என் அக்காவும் காத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, அப்ப திடீர்னு அங்க கதவு தட்டுற சவுண்டு கேக்குது. இவங்களும் பயந்து வெளியே வந்து யாருன்னு பார்த்தா அங்க நம்ம ஹீரோயின் பேயா வந்து நிக்கிறாங்க. ரொம்ப அன்யூஷுவலா பிஹேவ் பண்றாங்க. இவங்களுக்கும் அங்க பயங்கர பயம் வருது. இப்ப கதவு மூடிட்டு அந்த 4 பேரு அந்த ராத்திரி அந்த ரூமுக்குள்ளேயே இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் ஒரு பாத்ரூம்ல இருந்து கண்முழிக்க ராத்திரி நம்ம உடம்புல ஏதோ ஒரு உருவம் வந்து போனது அவங்க உணர்றாங்க. இப்ப தான் காதலன் அருண் இருக்கான் பாத்தீங்களா, அவங்கிட்டையும் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு உண்மையை சொல்றாங்க. நேத்து ராத்திரி அந்த நக்குல நான் பார்த்தேன், அந்த நக்குல் தான் என்ன ஃபேர்வெல் அன்னைக்கு அப்படி பண்ணான்றத அவனே ஒத்துக்கிட்டான் அப்படின்னு இந்த அருண் கிட்டையும் சொல்ல, அருணுக்கும் கோவம் வந்து அப்ப அந்த நக்குல ஒரு வழி பண்ணிடுறன்ற மாதிரி கிளம்ப, இல்ல அதுதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன், அவனை நானே ஒரு வழி பண்ணிட்டேன், நேற்று காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு என் கதையை முடிக்கலான்ற மாதிரி நக்குல அவனோட நண்பர்களும் ட்ரை பண்ணாங்க. ஆனா நான் அவங்களோட கதையை முடிச்சிட்டேன், நான் அவங்கள போட்டு தள்ளிட்டேன். ஆக்சுவலி என் ரூம்ல ஒரு பொண்ணு பேயா இருக்கா, அவதான் எனக்கு உதவுனா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் நம்பலாமா வேணாமான்ற மாதிரி அருணும் அங்க சிக்கி தவிக்கிறாரு. இப்ப அந்த ஹாஸ்டலுக்குள்ள அந்த லேடி டாக்டர் வராங்க. அப்படி அந்த 4 பெண்களையும் பாக்குறாங்க. அதுல வீட்டுக்கு போக விரும்பின ரியாவை மட்டும் தனியா வந்து பார்த்து, ரியா உனக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்க போறோம், அந்த மயக்க மருந்து கொடுத்தா நீ மயக்கம் ஆயிடுவ, அதுக்கப்புறம் உன்னை இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே கூட்டு போயிடுவோம், நீ கண்முழிச்சு பாக்குறப்போ நீ சேஃப்டியான ஒரு இடத்துல தான் இருப்ப, என்ன ஓகேவான்ற மாதிரி ரியா கிட்ட கேட்க, ரியாக்குமே இப்ப மயக்க மருந்து கொடுக்குறாங்க. ரியாவோ அவங்க 4 நண்பர்கள் கிட்டையும் முக்கியமா தான் அக்கா கிட்டையும் ஒருவேளை எனக்கு எதுனா ஒண்ணு ஆகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே ஹாஸ்டலுக்குள்ள கூட்டிட்டு வந்துருங்க, நான் எப்படினாலும் வெளியே போய் உசுறு வாழணும், எனக்கு உசுறு வாழணும்னு ஆசை இருக்கு, ஒருவேளை வாழ முடியலன்னா ஹாஸ்டலுக்கு திருப்பி கூட்டு வந்துருங்கன்ற மாதிரி கேட்டுட்டு தான் அங்க மயக்கத்துக்கே போறாங்க. அப்படி மயக்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு அந்த ஆம்புலன்ஸ்ல நம்ம ரியாவையும் தூக்கிட்டு போக அதை அந்த 3 பெண்களும் பாக்குறாங்க. பரவாயில்ல, நம்ம கூடவே இருந்த ரியா இப்போ ஹாஸ்டலை தாண்டிட்டான்னு நினைக்க நம்மளும் இதே வழியை ஃபாலோ பண்ணோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப போற வழியில வேற டிராபிக் ஆகுதுங்க. என்னன்னு பார்த்தா அங்க காட்டு பகுதியில ஏதோ 2 பிணங்கள் கிடைக்குதான். அந்த 2மே இந்த நக்குலுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருன்ற மாதிரியும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்டையும் இந்த பேயெல்லாம் ஓட்டுறவர் யாருன்னா தெரியுமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த ஹக்கீமுடைய பேரை அந்த பக்கத்து ரூம்ல இருக்கிற நம்ம சைனா சொல்லியிருப்பாங்க. அதை நம்பி ஹக்கீமோட வீட்டுக்கும் நம்ம ஹீரோயின் வந்திருக்க. அப்படி ஹக்கீமோட அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹக்கீமோட வீட்டுல கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை விடுறாரு. ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு ஆத்மாக்காக தான் ஹக்கீம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்ததும் இவளை போட்டு தள்ளி இவளோட ஆத்மாவை நம்ம எடுத்துக்க வேண்டியதான்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோயினை அங்கேயே மயக்கமடைய வச்சு கீழே இருக்கிற அவரோட அறைக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு கத்தியை வச்சு ஹீரோயினை போட்டு தள்ளான்னு வர, அதே வேளையில இங்க இந்த கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்குது. ஆத்துக்கு பக்கத்துல ஒரு பிணம் கிடைச்சதாகவும் அது எரிஞ்சு போன நிலைமையில இருந்ததாகவும் அது உங்க பையன் தான்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுல அவங்க மனசடைஞ்சு போய் இதுக்கு அந்த ஹக்கீமா தான் காரணமா இருக்கணும்னு சொல்லி ஹக்கீமோடைய வீட்டுக்கும் போலீஸ் படைய கூட்டிட்டு இவங்க வராங்க. அப்படி ஹக்கீமோட வீடு முழுக்க தேடுறாங்க, ஹக்கீமை காணோம். அந்த போலீஸ் படையில இருக்கவங்களும் வெளியே எங்கன்னா ஹக்கீம் இருக்காரான்ற மாதிரி தேட போக அப்பதான் அந்த கான்ஸ்டபிள் ஹக்கீமோட வீட்லயே ஒரு ரகசிய அறை இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்படி கீழே வந்து ஹக்கீம் அங்க புடிச்சு வச்சிருக்கிற நம்ம ஹீரோயினையும் காப்பாத்தி அங்க இருந்து வெளியே போக சொல்ல ஹீரோயினும் அங்க இருந்து வெளியே ஓடுறாங்க. ஹக்கீமையும் உன்னை கையும் கழுவுமா கைது பண்ண போறோன்ற மாதிரி சொல்ல, ஆனா ஹக்கீம் அங்க ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நீ உன் பையனை தேடி தானே வந்திருக்க, உன் பையன் உசுரோட இந்த சமயத்துல இங்கதான் வேலை பார்த்தான், ஆனா அவனை நான் போட்டு தள்ளல, நீ உன் ஃப்ரெண்டோடைய ஹாஸ்டல்னு சொல்லி அப்பப்ப அங்க போய் ஒரு வார்டனை பாப்பியே, அந்த ஹாஸ்டல்ல தான் உன் பையனோட உசுறு போயிருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லவா, உன் பையனுடைய ஆத்மா இப்போ ஒரு பொண்ணு ஓடினாலே அவ இருக்கிற அந்த ஹாஸ்டல் ரூம்ல தான் இருக்கு. அந்த மூணு ரூம்ல இருக்கிறதே உன் பையனோட ஆத்மா தான் சொல்ல, அந்த ஆத்மா கிட்ட உன் பையனோட நான் பேச வைக்கிறேன், என்ன இங்க இருந்து வெளியே விட்டுரு அப்படின்ற மாதிரியும் ஹக்கீம் கேட்கிறாரு. இதெல்லாம் கேட்க அங்க கான்ஸ்டபிளும் அதிர்ச்சியாக இப்ப அங்க ஒரு ரகசிய டோர் வழியா ஹக்கீமும் தப்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க நம்ம ரியாவையும் நல்லபடியா அங்க இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. அவங்களுக்கு
ரியாவுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக சில மிஷின் உள்ளலாம் அவங்கள படுக்க வைக்கிறாங்க. அதே சமயம் அதே ஹாஸ்பிட்டல்ல இப்போ அந்த வார்டனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப ரியா தோழிகளும் வார்டனுக்கு போன் பண்ணி ரியா நல்லா இருக்காளான்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. அவ ரொம்ப நல்லா இருக்கா, இப்ப அவ இந்த ஹாஸ்டல்ல காலி பண்ணிட்டால, நல்லா தானே இருக்கா, இப்ப நீங்களும் ஹாஸ்டல் ரூம காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல இப்ப இந்த 3 பெண்களும் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் அந்த டாக்டர் ரியா நல்லா இருக்காளான்னு சொல்லி அந்த ஸ்கேன் எடுக்கிற ரூம்ல வந்து பார்க்க, அப்ப ரியாவோட கால் திடீர்னு அசையுது. அந்த டாக்டரும் பார்க்க திடீர்னு ரியாவுடைய கழுத்தை யாரோ நெரிக்கிற மாதிரியோ அங்க சிவப்பு கலர்ல வர மாதிரியும் இப்ப ரியா துடிச்சு போய் அங்க இறந்து போற மாதிரியும் பார்க்க, இதுல அந்த டாக்டரும் சமைச்சு போறாரு. அந்த ரூமை திறக்கலான்னு பார்த்தா அந்த ரூம் கதவு வேற பூட்டப்பட்டிருக்கு. இப்ப வெளியே அந்த வார்டனுக்கும் செய்தி போகுது, உள்ள இருக்கிற ரியா இறந்துட்டான்ற மாதிரி. இப்ப இந்த வார்டனும் இந்த விஷயத்த அந்த 3 பெண்கள் கிட்டயும் போன்ல சொல்ல, இந்த 3 பெண்களும் நம்ம ரியா நம்மள விட்டு போயிட்டாலேன்ற மாதிரி கதறி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் டிவி நியூஸ்லயும் இந்த நக்குலுடைய 2 நண்பர்கள் இறந்து போன விஷயத்தையும் அவங்க பாடிய மீட்டு எடுத்த விஷயத்தையும் நியூஸ்ல போட்டுட்டு இருக்க, அதெல்லாம் இந்த அருணும் பார்த்து அப்ப நம்ம காதலி சொன்னதெல்லாம் உண்மைதான் போல இருக்கேன்ற மாதிரியும் பயப்படுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பாங்க. நக்குல் ரொம்ப நல்லவ மாதிரி காமிச்சிக்கிறதுக்கு நம்ம ஹீரோயினை வந்து பிக்கப் பண்றதுக்கு வராரு. ஆனா ஹீரோயினோ தன்னை இப்படி பண்ணவனே நீதான்ற மாதிரியோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவும் தெரியாத பையன் மாதிரி உக்காந்துட்டு இருக்கன்ற மாதிரியோ அங்க நக்குலை பத்தி அவங்க காதலியான யாரா முன்னாடியும் போட்டு கொடுக்க, இதுல நக்குல் கோச்சிக்கிட்டு காரை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இந்த டாக்டருமே இப்ப இந்த வார்டனுக்கு கால் பண்ணி மீதி 3 பெண்கள் கிட்ட நான் பேசணும்ன்ற மாதிரி கேட்க, ஆனா வார்டனோ இது வரைக்கும் நான் அந்த 3 பெண்கள் சொன்னதை நம்பல, ஆனா இப்ப நான் கண்ணார பார்த்து அப்புறம் நம்புறேன். அநியாயமா அந்த ரியா போய் சேர்ந்துட்டா, அவளை மாதிரி 3 பெண்களோட நிலைமை வரக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்தும் இந்த ஹாஸ்டல்ல 3 மாதிரி எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த 3 பெண்களை நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அந்த வார்டன் நேரா அந்த 3 பெண்கள் இருக்கிற அறைக்கு வராங்க. அப்படி அங்க வந்து உண்மையாலேயே இந்த ரூம்ல என்னதான் நடந்தது, அந்த உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிதாங்க ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி இந்த கதை போகுது. அந்த ரூம்ல ரொம்ப சந்தோஷமா நம்ம அனு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட தோழியா இந்த பிரெக்னன்ட் லேடி, நம்ம சைனா, ரியா, கோமல்னு சொல்லி எல்லாரும் வாழ, அப்பதான் அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல பெயிண்ட் அடிக்கிறதுக்காக இந்த கான்ஸ்டபிளோட பையன் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அவங்க வேலை பார்த்துக்கிட்டே அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் நோட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அதுல இருக்கிற ஒரு பெண்ணுமே அதை பார்க்க அப்ப அந்த பையனுடைய பேக்கெட் எல்லாம் செக் பண்றாங்க. அப்ப அதுல ஒரு லேசர் லைட் இருக்கு. ஓப்பனிங் சீன்ல நம்ம அணு மேல ஒருத்தர் லேசர் லைட் அடிச்சிருப்பான்ல, அது இந்த பையன் தானு கண்டுபிடிக்கிறாங்க. ஏண்டா கான்ஸ்டபிள் பையனா இருந்துகிட்டு நீயே இப்படி பண்ணலாமா, வர பெண்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்றியான்னு சொல்லி அங்க இருக்கிற இந்த 5 பெண்களும் அவனை அசிங்கப்படுத்தி திட்டி விட, அப்பதான் நம்ம அணு இந்த ஹாஸ்டல்ல இதுக்கு மேல தங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு அபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த அணு ஒரு பையனை காதலிப்பாங்க. அவனோட வீட்டுக்கு பக்கத்துலயே அந்த அபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்படி அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லி இந்த 4 பெண்களையும் அங்க வர சொல்ல, இப்ப அவங்க 4 பேருமே அங்க வராங்க. அப்படி அந்த 4 பேர் வரத அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்துல இருக்கிற சில பொறுக்கி பசங்க பாக்குறாங்க. அதுல அந்த அபார்ட்மெண்ட்டை இவங்களுக்கு வாடகை கொடுத்த ஹவுஸ் ஓனரும் உண்டுங்க. உங்களோட பார்ட்டியில நாங்களும் கலந்துக்கலாமான்ற மாதிரி அந்த பசங்க வந்து நம்ம அணுவும் அந்த 4 பெண்களும் சேர்ற பார்ட்டியில கலந்துக்க வற்புறுத்த, உங்க வீட்டோட பார்ட்டி இவங்களுக்குள்ள பண்ணலான்னு நினைப்பாங்க. ஆனா இந்த பசங்க வந்ததுனால முடியாதுன்னு சொல்லுவாங்க. இதுல இவங்க மேல ஒரு பயங்கரமான பழிய போட்டு, முக்கியமா இவங்க 4 பேர்ல ஒரு பொண்ணு தொழிலெல்லாம் பண்றான்னு சொல்லியும் அங்க இருந்து அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிடுவாங்க. அப்பதான் இவங்கள ஒருத்தியான அந்த இறந்து போன அணு இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் தன்னோட காதலன் தன்னை ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டான்ற மாதிரியும் தெரிய வரும். இதுல மனசுடைஞ்சு போவாங்க. இப்ப வேற வழி இல்லாம இந்த 4 பெண்களும் அவங்களோட ஹாஸ்டலுக்கே திரும்ப அணு கொஞ்சம் காதலன் கிட்ட பேசிட்டு லேட்டா ஹாஸ்டலுக்கு வரதா சொல்லியிருப்பாங்க. அதே சமயத்தை தான் இந்த கான்ஸ்டபிளோட பையனையும் காமிக்க, கான்ஸ்டபிளும் இன்னைக்கு ராத்திரி நியூ இயர் கொண்டாடுறோம், வழக்க போல என் ஃப்ரெண்ட் அந்த வார்டனோட சேர்ந்து தான் கொண்டாட போறேன், நீ ஊன்னு சொல்லனா ஊனும் உன்னோட கொண்டாடுறன்ற மாதிரி தான் பையன் கிட்ட பேசுவாங்க. ஆனா பையனும் அம்மா கிட்ட சரியா பேசாம பூமத்தரமா உன் கூட எல்லாம் கொண்டாட முடியாது, நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இந்த கான்ஸ்டபிளோட பையன் ஹாஸ்டலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல உட்காந்து சரக்கடிப்பான். அப்படி அந்த இடத்துல சரக்கடிக்கவும் செய்யறான். தான் ஃப்ரெண்டோட உட்காந்து தான் அடிக்கிறான். அப்படி அடிச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுவான். ஒரு கடத்துல அவன் ஃப்ரெண்டோடையும் போதையில சண்டை வர, இப்ப அதே போதையில இந்த ஹாஸ்டல் காம்பவுண்டுக்கு பக்கத்துலயும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து அங்க வர பெண்கள் மீதுலாம் லேசர் லைட் அடிக்கிறான். அப்பதான் அந்த பக்கமா கிராஸ் பண்ற அணு மேலேயும் அவன் லேசர் லைட் அடிக்க, அணுக்கும் அங்க பயங்கர கோவம் வந்துருது. ஏண்டா புது வருஷத்துல கூட இப்படிதான் இம்சை பண்ணுவியா, ஆம்பளையா இருந்தா வெளியே வாடா, ஏண்டா மறைஞ்சிருந்து லேசர் லைட் அடிக்கிறேன்னு சொல்ல, இப்ப அந்த கான்ஸ்டபிள் பையனும் வெளியே வர, அவனை பார்த்து அணுவுமே இன்னொரு பக்கம், ஏண்டா நீ தான் லேசர் லைட் அடிக்கிறியா, உங்க அம்மா கிட்ட சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சா ஹாஸ்டல் உள்ள வாடா, வார்டன் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனை மிரட்டிட்டு அவனை பச்சை பச்சையா கேட்டுட்டு இவங்க அவங்களுடைய ஹாஸ்டலுக்கு வராங்க. அப்படி அவங்க தோழிகள் 4 பேருமே மொட்டை மாடியில தான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்படி மொட்டை மாடிக்க வந்து கீழே இந்த கான்ஸ்டபிள் பையன் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்ல, அப்பதான்
அப்பதான் அதே மொட்டை மாடிக்கு இந்த கான்ஸ்டபிளோட பையனும் அனு இப்படி பச்சை பச்சையா திட்டினதுனால கோவப்பட்டு வந்துடுறான். அந்த நேரத்துல நியூ இயர்ன்றதுனால வெளியில வாட்ச்மேனும் இல்ல, பார்ட்டி பண்ணதுக்கு கான்ஸ்டபிளோட போனதுனால இந்த பையன் வந்ததை யாருமே பார்க்க மாட்டாங்க. இப்போ மொட்டை மாடிக்கு வந்து இந்த 5 பெண்கள் கிட்டயும் இந்த கான்ஸ்டபிள் பையன் வம்பு பண்றான். முக்கியமா நம்ம அணுவை அவன் கெடுக்கவும் முயற்சி பண்றான். இப்போ இந்த 5 பெண்களும் சேர்ந்து அந்த கான்ஸ்டபிள் பையனை அங்கேயே போட்டு உதன்னு உதைக்கிறாங்க. பதிலுக்கு என்னையா அடிக்கிறீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணையும் அவன் பச்சை பச்சையா திட்டுறாங்க. அதுவும் சொல்லத்தகாத வார்த்தைகளை திட்டுறான். அதுல அந்த பிரெக்னன்ட் லேடி பயங்கரமா கோவப்பட்டு அவன் மேல சாராயத்தை ஊத்தி அவங்க கையில ஒரு தீப்பந்தம் இருக்குங்க, அந்த தீப்பந்தத்தை வச்சு எரிக்க செஞ்சிடறாங்க. ஐயோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லி எப்படியும் அங்க துணியெல்லாம் போத்தி அதை அணைக்க அதே சமயத்தை தான் அந்த கான்ஸ்டபிளும் வார்டனும் அந்த ஹாஸ்டலுக்கு திரும்பி வராங்க. என்ன ஹாஸ்டல் மொட்டை மாடியில ஏதோ எரியுது, ஏதோ பார்ட்டி பண்ணுதுங்களா இந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வேற விதமா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஹாஸ்டல் மாடிக்கு ஓட, இவங்க வரத்துக்குள்ள இந்த பையனோட பிணத்தை எப்படின்னா மறைக்கணுமேனு சொல்லி இப்ப அந்த பையனையும் கட்டி நேரா நம்ம ஹீரோயின் நேரா இந்த அணுவோடைய ரூம், அந்த 333 இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூமுக்கு இந்த 5 பெண்களும் தூக்கிட்டு போவாங்க. அங்க ஒரு பெட்டி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பெட்டியில போட்டுதான் இந்த கான்ஸ்டபிளோட பையனையும் இவங்க மறைப்பாங்க. அப்படி ஒரு கட்டத்துல அந்த வார்டனும் கான்ஸ்டபிளும் இந்த ரூமுக்கு வந்து என்ன பண்ணுங்களா, என்ன பண்றீங்க, மொட்டை மாடியில என்ன ராம்ப் ஃபயர் எல்லாம் கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் அலோ இல்லையாச்சேன்ற மாதிரி பயங்கரமா கத்த. அதே நேரத்துல இந்த பையனுக்கும் அங்க உசுறு வருது போல. 3 பெட்டியில இருந்து வெளியே வரதுக்காக துடிக்கிறான். ஆனா அந்த பெட்டிக்குள்ளேயே வச்சு நம்ம அணு அந்த பையனை அமுக்க இப்ப அந்த பெட்டிக்குள்ளேயே அந்த பையன் இறந்து போறான். அப்படிதான் அந்த பையனோட உசுறு இந்த ரூம்ல பிரியுது. அதனாலதான் அவனோட ஆத்மா இந்த ரூமுக்குள்ளேயே சுத்துது போல. இப்ப வார்டனும் அந்த கான்ஸ்டபிளும் தூங்கினதுக்கு அப்புறம் இந்த பெண்கள் 5 பேரும் சேர்ந்து அந்த பையனோட பாடியை தூக்கிட்டு போயிட்டு அங்க குளத்து பக்கத்துல போட்டிருந்தாலும் அவனோட பேய் என்னவோ அந்த ஹாஸ்டலுக்குள்ள தாங்க இருக்கு. இப்பதான் இன்னொரு சம்பவத்தையும் காமிக்கிறாங்க. அந்த ரூம்ல இருக்கிற அணு எப்படி இறந்தாங்கன்ட்டு. அவங்களுக்கு அந்த ரூமுக்குள்ள அமானுஷமா நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால ரொம்ப பயந்து போய் அந்த ஹாஸ்டலை காலி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி காலி பண்ணி அந்த வார்டனோட ஒரு கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்படி போற வழியில அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து இவங்க பயந்து வெளியே ஓடி வர அங்க ஒரு லாரி வந்து நம்ம அணுவை அடிச்சு அங்கேயே தூக்கிடும். அதுதான் அணுவும் இறந்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல இப்ப அந்த ஹாஸ்டல் ரூமுக்குள்ள இருக்கிறது அணுவோட ஆத்மா இல்ல, அந்த கான்ஸ்டபிள் பையனோட ஆத்மான்ற மாதிரி தெரியுது. இங்க நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின்குள்ள மறுபடியும் பேய் வர, ஆனா இப்ப அவங்க இருக்கிறதோ அவங்க காதலன் அருணுடைய வீட்டுல. அருணுமே உனக்கு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, உன்கிட்ட பதில் சொல்ற அளவுக்கு எல்லாம் எனக்கு நேரம் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லி ஹீரோயின் கிளம்ப, நீ எங்கேயும் கிளம்ப முடியாது, இங்கேயே இருன்ற மாதிரி அருண் சொல்றாரு. அப்பதான் அவங்க ஒரு அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டு, உன் காதலிக்கு ஆபத்தான நேரத்துல கூட உதவாம அந்த 3 பசங்க கிட்ட அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போன மானம் கெட்ட பையன் தானே நீனு, உன்னெல்லாம் போட்டு தள்ளாம விட்டதே என் பாவம் தான் சொல்லி இப்ப பேயா மாறி இப்ப அவங்க காதலனையும் அவங்க போட்டு தள்ளுற மாதிரியும். இன்னொரு வேலையில அந்த ஊருக்குள்ளேயோ பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஹாஸ்டல் வேற பழைய ஹாஸ்டல்ன்றதுனால அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் வேற ஒரு ஹாஸ்டலுக்கு அங்க வார்டன் மாத்திக்கிட்டும் இருக்காங்க. அதே வேலையில அந்த ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற இந்த 3 பெண்களுமே இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியே போலான்னு நினைக்க, ஆனா அந்த 3 பெண்கள்ல ஒருத்திக்கு திடீர்னு பிரசவ வலி வந்துருதுங்க. இப்போ அவங்களையும் தூக்கிக்கிட்டு அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே போறாங்க. அப்படி ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற ஒரு ரூம்லயும் அவங்க பிரசவ வலியில துடிச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் இப்ப அந்த ஹாஸ்டலுக்குள்ள வராங்க. இப்ப அந்த 3 பெண்களையும் போட்டு தள்ளி அவரோட பழிய தீர்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்கள எப்படியோ அந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து அடிச்சு ஒரு பெட்ல போட்டு கட்டி வைக்க, உடனே இந்த விஷயத்த அந்த டாக்டருக்கும் போன் பண்ணி அந்த வார்டன் சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் உடம்புல இருக்கிற பேயும் போயிடுதுங்க. ஹீரோயினும் என்னை காப்பாத்துங்க, நான் நார்மலா தான் இருக்கேன்னு சொல்ல, அப்போ நம்ம சைனா அந்த இடத்துக்கு வந்து அந்த கடைசியா ஒரு பாய்சனை கொடுக்க சொல்லியிருப்பார்ல, அந்த பாய்சனையும் நம்ம ஹீரோயினோட வாயில ஊத்தி விடுறாங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அவங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டத்துக்குள்ள போறாங்க. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற பேய்க்கும் அவங்களுக்கும் போராட்டம். எந்த ஆத்மா வெளியே வருதுன்னு சொல்லி அந்த பேயும் அவங்களும் உள்ளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்க, இன்னொரு பக்கம் இந்த பிரெக்னன்ட் லேடிக்கு அவங்களோட தோழிகளே இங்க பிரசவம் பாக்குற மாதிரியும் நல்லபடியா குழந்தை பிறக்கிற மாதிரியும் காமிக்க, இங்க அந்த கான்ஸ்டபிள் இருக்காங்கல்ல அவங்களும் அந்த ஹாஸ்டலுக்கு வர மாதிரியும். அப்படி அங்க இருக்கிற வார்டனை பார்த்துட்டு நேரா மேல வந்து நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளான்னு நினைக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்கிற பையனோடையும் அவங்க பேசுறாங்க. இப்போ அதே ஹாஸ்டலுக்கு இந்த ஹக்கீம் வர மாதிரியும் காமிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் எப்படியோ கஷ்டப்பட்டு போராடி அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பேயை விரட்டி அடிக்க, இப்ப அந்த பேயுமே ஹீரோயின் வாயில இருந்து வெளியே வந்து நேரா அங்க ஹக்கீம் வந்துட்டு இருக்காருல அவரோட உடம்புக்குள்ள போகுது. இதுக்காக தான் ஹக்கீம் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இந்த சம்பவத்துல அங்க சுத்தி இருக்கிற பில்டிங் எல்லாம் உடைஞ்சு போற மாதிரியும் அதுல
இந்த கான்ஸ்டபிள் மாட்டிக்கிட்டு அவங்க போய் சேர்ற மாதிரியும் இப்போ நம்ம ஹீரோயின் உடம்புல பேய் போனது தெரியாம அந்த சைனா நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள வராங்க. ஆனா ஹீரோயின் என் உடம்புல இருக்க பேய் போயிடுச்சுன்ற மாதிரி கதறி அழுக என்னை இங்க இருந்து போ விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அட்லாஸ்ட் இப்போ அந்த இடத்துக்கு அந்த ஹக்கீம் ஒரு அரக்கனா வந்து நிக்கிறாரு. அவங்களுக்குள்ள இப்போ அந்த கான்ஸ்டபிள் பையன் பேயா வேற இருக்க இப்ப இந்த 4 பெண்களையும் ஹக்கீம் போட்டு தள்ள நினைக்கிறாரு. இப்போ ஹக்கீம் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றது தெரியாம இந்த 4 பெண்களும் சண்டையிட அப்பதான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு கத்தியை எடுத்துட்டு வந்து ஒரு வழியா ஹக்கீமுடைய கதையையும் முடிச்சு அவ்வளவுதாங்க ஹக்கீமை போட்டே தள்ளுறாங்க. இப்போ காலையில விடியுது. இப்போ அங்க இடத்துக்கு டாக்டர் வராங்க, போலீஸ்காரங்க வராங்க, இந்த பெண்கள் எல்லாம் மீட்டு எடுக்கிறாங்க. அப்படி இந்த 3 பெண்களுக்கும் இப்ப விடிவு காலம் கிடைச்சி ஒரு வழியா அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போற மாதிரியும் நம்ம ஹீரோயின் மேலதான் அந்த ஹக்கீமை போட்டு தள்ளின பழி வருது. ஆனா அந்த கேஸை இப்ப அந்த டாக்டர் சொல்லி மாத்தி எழுதுறாங்க. அதாவது அந்த ஹக்கீம் ஒரு சைக்கோ, இங்க இருக்கிற கான்ஸ்டபிளையும் மத்த 2 பெண்களையும் அவன் போட்டு தள்ளிட்டான். அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அந்த ஹக்கீமை நம்ம ஹீரோயின் போட்டு தள்ளாங்கன்ற மாதிரி கேஸை இழுத்து மூடி முடிக்க இப்போ ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க. இப்ப அந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியே வந்து இந்த 3 பெண்களும் நிம்மதியா வாழ்ற மாதிரியும் முக்கியமா அதுல பிரெக்னென்டா இருக்கிற பெண்ணுக்குமே ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து அவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களோட அருணோட பக்கத்திலேயே இருக்காங்க. அருணை நம்ம ஹீரோயின் அடிச்சிருப்பாங்கல்ல, அதுல அருண் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருப்பான் போல. அப்படி அருண் பக்கத்திலேயே அவங்க தூங்கிக்கிட்டு இருக்க அதே வேலையில இப்ப நம்ம நக்குல் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோயின் இப்படி பண்ணிருப்பாரு. அவருக்கும் அந்த கியாராவோட திருமணம் நடக்குது. ஆனா நக்குல் இப்போ கொஞ்ச நாளாவே அமானுஷ்யமா நிறைய விஷயத்த ஃபீல் பண்றாருங்க. அப்பப்போ நம்ம ஹீரோயின் கண்ணுக்கு தெரியற மாதிரியும் அவங்க ஒரு வெறியோட நக்குல் பின்னாடி சுத்துற மாதிரியும் அவர் பாக்குறாரு. இதுல நக்குலும் அவர் திருமணத்துக்கு கூட வராம அவரோட ரூம்ல போய் ஒளிஞ்சிக்க அப்ப அந்த ரூமுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்து நக்குல் ரொம்ப பயப்பட இப்ப நக்குல அந்த மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி ஹீரோயின் போட்டு தள்ளவோ செய்யறாங்க. ஒரு வழியா ஹீரோயின் அவங்களே இப்படி பண்ண அந்த 3 பேரையுமே போட்டு தள்ளி பழி வாங்குறாங்க. அண்ட் அட்லாஸ்ட் இப்ப நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அருண் பக்கத்துல நம்ம ஹீரோயின் படுத்திருந்தாங்கல்ல, அவங்க இன்னும் அவங்க உடம்புல பேய் இருக்கு போல. ஆனா அந்த பேய் இந்த கான்ஸ்டபிள் பையனோட பேய் இல்ல, உண்மையாலேயே அந்த அணு இருக்காங்கல்ல, முதல்ல ஒருத்தவங்க இறந்துருப்பாங்களே அந்த பொண்ணோட பேய். அந்த பேய் தான் நம்ம ஹீரோயினை நிறைய இடத்துல காப்பாத்திருக்கோம். கடைசியா அந்த நக்குலோட சண்டை போடுறதுக்கும் ஏன் அந்த ஹக்கீமோட சண்டை போடுறதுக்கும் அந்த பேய் தான் உதவி இருக்கும். அந்த ட்விஸ்டோட இந்த படம் ஒரு வழியா முடியுதுங்க. ஸோ ஒரு வித்தியாசமான சீரீஸ் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. ரொம்ப மஸ்ட் வாட்ச் சீரீஸ்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ திகிலா இருந்தது நான் பார்க்குறப்பவே. கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.